ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயநாய் அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம சமீபத்தில் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்களா, ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்களா ஏன் வீடு அமைய மாட்டேங்குது. இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்களா, ஜாதகம் பார்க்குற பெரும்பான்மையோர் ஏன் வீடு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்குறாங்க. அந்த ஜாதகத்துல நம்ம எப்படி இந்த ஜாதகத்துக்கு வீடு அமையல அப்படிங்கிறத சொன்னதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இது ஆண் ஜாதகம், ஒசூர்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. லக்னம் டேட் ஆஃப் பர்த் சொல்றேன் பாருங்க. 27/9/1963 9:43 PM. லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2ல ராகு, லக்னத்துக்கு 4ல புதன், 5ல சூரியனும் சுக்கிரனும், 6ல செவ்வாய் பகவான், 8ல பாத்தீங்கன்னா கேது பகவானும் சந்திரனும் 9ல சனி பகவான், லக்னத்துக்கு 11ல குரு பகவான். ராசியில் உள்ள கிரகம் இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கலாம். மேஷ லக்னம். லக்னத்திலே சூரியனும் ராகு இருக்காங்க. லக்னத்துக்கு ரிஷபத்துல 2ல பாத்தீங்கன்னா சனி பகவான், மிதுனத்துல சுக்கிரன், துலாம்ல பாத்தீங்கன்னா கேது பகவான், விருச்சிகத்துல புதன், தனுசுல சந்திரன், மகரத்துல குரு பகவான், மீனத்துல செவ்வாய். நவாம்சத்துல உள்ள கிரகம். வயது பாத்தீங்கன்னா அவருக்கு 63 இப்ப நடக்குது. சனி திசையில கேது புத்தி நடக்குது ஜாதகருக்கு. ஜாதகர் பாத்தீங்கன்னா ஜாதகம் அனுப்பிட்டு நம்ம கிட்ட கேட்டாரு. அவருக்கு ஓரளவுக்கு ஜாதகம் எல்லாமே கரெக்டா சொல்றாரு. இருந்தாலும் நம்ம சுகர் நாடியில என்ன சொல்றோம் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிட்டாரு. ஒரு ஜாதகத்துல நம்மளுக்கு திசா புத்திகள் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஜாதகம் நம்ம பாக்குறப்ப இந்த ஜாதகருக்கு வீடு என்ன இல்லை, சொந்தமா இவருக்குன்னு வீடு இல்லை, இவருடைய தகப்பனாருக்கும் வீடு இல்லை, இதுக்கடுத்து இவருடைய குழந்தை, இவருடைய மகன், அவருக்கும் வீடு இல்லை, எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வாடகை வீட்டுல இருக்காங்க. சொந்தமா எங்களுக்கு நிலம் போல அமையுமா, சொந்த வீடு கட்டி குடி போகிற அமைப்பு எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு ஜாதகர் கேட்டாரு. நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். இவர் ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியன். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியன். 4ஆம் இடம் தான் நம்மளுக்கு மண், மனை, வீடு, வண்டி, வாகனம், தாயார். இது 4ஆம் பாவத்தில் உள்ள காரகம். 4ஆம் பாவம் நம்ம வீடு நம்ம எடுக்கிறப்ப 4ஆம் அதிபதி பாத்தீங்களா சூரியன். சூரியன் பாருங்க 5ல நேச சுக்கிரனுடன் இருக்காரு. அது ஒரு குற்றம். இது ஒண்ணு வச்சுக்கோங்க. பிளஸ் 4ஆம் பாவத்துல புதன் இருக்காரு. ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துடைய தன்மையை அந்த பாவத்துடைய தன்மையை பத்தி முழுமையா அந்த கிரகம் எடுத்துக்கும். எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுடைய தன்மையை முழுமையா அந்த கிரகம் எடுத்துக்கும். அப்படி பார்த்தோமா 4ஆம் பாவத்துல புதன் யாருடைய கால்ல இருக்காரு? சுக்கிரனுடைய கால்ல இருக்காரு. சுக்கிரன் நீசம். 4ஆம் அதிபதி ஒரு நீச கிரகத்துடன் 4ஆம் பாவம் நின்ற நட்சத்திராதிபதி நீசம். இதனால 4ஆம் பாவங்கிறது அவருக்கு வீடுங்கிறது ஒண்ணு அமையல. எந்த ஒரு கிரகமுமே சார் எந்த வீட்டுல இருந்தாலும் சரி அந்த வீட்டுடைய தன் பலனை முழுமையா எடுத்துக்கும். சரி, இப்ப ஜாதகர் பாத்தீங்களா எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைக்கு வீடு அமையுமா அப்படிங்கிறத கேட்டாரு. இவருக்கு 4ஆம் பாவத்துக்கு உண்டான பலனை நம்ம சொல்லிட்டோம். 4ஆம் அதிபதி பலவீனப்பட்டுட்டாரு, 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலவீனப்பட்டுடுச்சுன்னு நம்ம சொன்னோம். சரி, அடுத்தது 5ஆம் அதிபதியா ரிஷபலகனத்துக்கு 5ஆம் அதிபதியா வரக்கூடியவர் புதன். அவரும் பாருங்க 4ஆம் பாவத்துல இருந்து பலவீனம் ஆயிட்டாரு. பலவீனம் சுக்கிரன் காலில் இருந்து சுக்கிரன் நீசம் ஆயிட்டாரு. அப்ப இவருடைய குழந்தைக்கும் வீடு இல்லை. இவருக்கு இந்த ஜாதகருக்கும் வீடு இல்லை, இவருடைய குழந்தைக்கும் வீடு இல்லை. சரி, இவருடைய தகப்பனார் நம்ம எடுத்தோமா சூரியன் எடுப்போம். சூரியன் எங்க இருக்காரு? 5ல இருக்காரு. சூரியன் 5ல இருக்காரு. அவர் நின்ற நட்சத்திரம் சந்திரன் காலில் இருக்குது. அந்த சந்திரன் 8க்கு போயிட்டாரு. அவர் நின்ற நட்சத்திரம் 8க்கு போயிட்டாரு. அப்ப ஜாதகருக்கு வீடு இல்லை, ஜாதகருடைய குழந்தைக்கு வீடு இல்லை, இவருடைய தகப்பனாருக்கும் வீடு இல்லை. லக்னம் 5ஆம் பாவம் சூரியன், இந்த பாவம் எல்லாமே நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலவீனப்பட்டதுனால
இந்த 3 தலைமுறையாவே இவங்களுக்கு வீடுங்கிறது அமையல. அவர் சொன்னாரு, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டி குடியிருந்தோம். அந்த அந்த வீட்டுக்கு நாங்க போனதுல இருந்தே தொழில் எங்களுக்கு போயிடுச்சு. தொழில் இல்ல. அதுக்கப்புறம் கடனால அந்த வீட்டை வித்துட்டு நாங்க வாடகை வீட்டுக்கே வந்துட்டோம். சரி, ஏன் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்த்தோமா அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. எப்பவுமேங்க சார், 4ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் நல்லா இருக்கணும். 4ஆம் பாவத்துல புதன் இருக்கிறாரு. அந்த அந்த கிரகம் இருக்கிறது அது பலமா இருக்குதா? பலமா இருந்தாதான் அதை சார்ந்து ஜாதகருக்கு நன்மை இருக்கும். பலவீனப்பட்டுடுச்சுன்னா அதை சார்ந்து ஜாதகருக்கு தடை தாமதம் போராட்டம் அப்படிங்கிறதுதான் அந்த ஜாதகருக்கு அமையும். 4ஆம் பாவங்கிறது பாத்தீங்களா, நம்மளுக்கு இந்த ஜாதகத்துல ரிஷப லக்னம், 4ஆம் அதிபதி சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் 5ல இருக்கிறாரு பாத்தீங்களா. 5ல இல்லாம சூரியன் பாத்தீங்களா லக்னத்துல இருந்திருக்கலாம். லக்னத்துல இருந்திருந்தாருன்னா சந்திரன் கால இருந்திருக்கலாம். அல்லது 2ஆம் பாவத்துல இருந்திருக்கலாம். 4ஆம் பாவத்துல இருந்தாலும் அந்த 5ஆம் அதிபதி நல்ல பலனை செஞ்சிருப்பாரு. பிளஸ் பாத்தீங்களா 5லயும் இருந்திருக்கலாம், 9ஆம் பாவத்துல இருந்திருக்கலாம், 10ஆம் பாவத்துல இருந்திருக்கலாம், 11ஆம் பாவத்துல இருந்திருக்கலாம். இந்த பாவத்துல நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்துச்சுன்னா நல்ல வீடு இவருக்கு அமைஞ்சிருக்கும். நல்ல வீடு, நல்ல அம்சமான வீடு அமைஞ்சிருக்கும். நல்லபடியா குடுத்தனம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. இந்த 4ஆம் அதிபதியும் நிலை கெட்டு 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் எல்லாமே பகையான காலுக்கு பகையான தொடர்பு எல்லாம் வந்ததுனால வீடுங்கிறது இவருக்கு அமையல. ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருதுன்னா 4ஆம் பாவம் சார்ந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா எந்த லக்னத்திற்குமே 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் 4ஆம் அதிபதி எந்த லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் நல்ல வீடு அமையும் சார். பல வீடு கட்டுவாங்க, வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க. பல வீடு கட்டுவாங்க, நிலம்புலங்கள் நிறைய வாங்கி போடுவாங்க, வீடு நிறைய கட்டுவாங்க, அமைப்பு வரும். அது 4ஆம் பாவத்துடன் சூரியன் தொடர்பு வந்துச்சுன்னா, 4ஆம் அதிபதியோட சூரியன் தொடர்பு வந்துச்சுன்னா வீடு கட்டி பல அடுக்குமாடு வீடுகள் கட்டி வீட்டு வாடகை வாங்குவாங்க. மாசம் மாசம் பாத்தீங்களா வீட்டு வாடகை வரும் நிரந்தரமா. 4ஆம் பாவத்துடன் சூரியன் இருந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் மாசம் பாத்தீங்களா வீட்டு வாடகை எங்களுக்கு நிரந்தரமா வாடகை பணம் வந்துட்டே இருக்கும். நம்ம 4ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதி என்ன நிலையில இருக்காருன்னு பார்க்கணும். 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் பலமா இருக்கா? பலமா இருந்தா அதை சார்ந்து பல நன்மைகள் ஜாதகருக்கு நடந்துகிட்டே இருக்கும். பலவீனப்பட்டுடுச்சுன்னா அதை சார்ந்து அந்த ஜனனத்துல அந்த பாவத்துக்கு உண்டான தடை தாமதம் போராட்டம், நிரந்தரமா வீடு அமையாது. நிரந்தரமா அப்படி வீடு கட்டினாலும் கட்டி வித்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லது வாடகை வீடு, அந்த வாடகை வீட்லயே பாத்தீங்களா நிரந்தரமா குடித்தனம் இருக்க முடியாம வீடா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி பலமா இருக்கணும், 4ஆம் பாவத்துல உள்ள கிரகமும் பலமா இருக்கணும். இது எல்லாமே கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா பல வீடு கட்டி சிறப்பா இருப்பாங்க. இவருக்கு ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பாருங்க 4ஆம் அதிபதி புதன். 4ஆம் பாவத்துல தான் 4ஆம் அதிபதி 5ஆம் பாவத்துல இருக்காரு. இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலவீனப்பட்டுட்டாரு. புதன் சுக்கரன் காலவாய் நீசம் ஆயிட்டாரு. அது ஒரு குற்றம் தான். அதனாலதான் இவருக்கு நிரந்தரமா வீடு அமையல. சரி, 4ஆம் பாவத்துல உள்ள கிரகமாவது நல்லா இருக்கணும் இல்லையா? 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் புதன் இருக்காரு, 5ஆம் அதிபதி தானே, அவரும் அது நல்லா இருக்காரா? அவரும் கெட்டுட்டாரு. சுக்கரன் கால்வாய் நீசம் ஆகி போயிட்டாரு. 4ஆம் அதிபதி நிலை கெட்டுட்டாரு. 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் நிலை கெட்டுடுச்சு. இவர் தகப்பனாருக்கும் வீடு இல்லை, இவருடைய குழந்தை இவருக்கும் வீடு இல்லை, இவருக்கும் வீடு இல்லை. ஜாதகருடைய குழந்தைக்கு பிளஸ் இவருடைய அப்பாவுக்கு யாருக்குமே வீடு இல்லைங்க, நாங்க எல்லாமே வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம் அப்படின்னு ஜாதகர் சொன்னாரு. என்னுடைய மகனுக்காவது வீடு அமையுமா அப்படிங்கிறத கேட்டாரு. அவங்களுடைய மகன் ஜாதகம் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு திசா புத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து அவருக்கு கொஞ்சம் வீடு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரிங்க சார், 4ஆம் பாவத்துல இருந்து கிரகம் பலமா இருக்கணும், 4ஆம் அதிபதி பலமா இருந்தாதான் வீடுங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்களா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நபர்களுக்கு பாத்தீங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம விதிமுறை பாத்தீங்களா ரொம்ப அழகா தெளிவா நம்ம சொல்லலாம். சுகர்நாடியில ஒருத்தருக்கு என்ன காலகட்டத்துல வீடு அமையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா எளிமையா நம்ம சொல்லலாம். தெரிஞ்ச நண்பர்களுக்கு பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ரொம்ப